ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஓன் மெத்தட். நம்ம ஆல்ரெடி கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை அது மேலே தூவி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறப்ப அதோட ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்கும். அது வந்து பிடிக்காதவங்க ரொம்ப மைல்டாக வச்சுட்டு நல்லா அது ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது பிடிக்கிறவங்க கொஞ்சம் ஆஃப் பாயில் மாதிரி வதக்கி விட்டுட்டா போதும். அப்போ தான் அதோட சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கி விடுறப்ப அதில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே வெளியில் போயிடும். எண்ணெயும் நல்லா திரண்டு இது மேலே வரும். அப்படி நம்ம வரும்போது நம்ம வெங்காயம் கொஞ்சம் நறுக்கியும் வச்சுருக்கோம், கொஞ்சம் அரைச்சும் வச்சுருக்கோம், விழுதாக வச்சுருக்கோம். அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் விழுதாகவும் வச்சுருக்கோம். இதை மாதிரி செய்கிறப்ப அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இது கூடவே வந்து வெங்காயம் விழுது சேர்த்து வைக்க போகிறோம். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். அதோட விழுதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்ட பிறகு இதோட பச்சை ஸ்மெல்லும் வந்து நல்லா போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சில பேர் செய்கிறப்ப ஃபுல்லாக வந்து வெங்காயத்தை அரைச்சி விழுதாக வச்சுட்டு செய்வாங்க. அப்படி இல்லைன்னா கட் பண்ணி போட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. இது நம்மளோட ஓன் மெத்தட். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி துண்டுகள் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். ஒரு 2-3 சிட்டிகை போட்டுக்கோங்க மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த கலவைகளை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். அரைச்சி விழுது தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த மசாலாவில் உப்பு லைட்டாக ஏறணுங்கிறதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் முழுமையாக எவ்வளோ உப்பு நம்மளுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து நம்ம செஞ்சிட்ருக்கப்பே லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிட்டு அதுலேயே இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியில் போயிடும். இப்போ நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கூடையோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த கலவையெல்லாம் அந்த கோழி மேலே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த சிக்கனுக்குள்ளே எல்லாமே போயிட்டு நல்லா வந்து அந்த சாறு எல்லாம் போயிட்டு இறங்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக போடாமல் லெவலாக போட்டு செய்கிறப்ப எந்த ஒரு பொருளுமே ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது கூட இந்த சிக்கன் நல்லா வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால நல்லா வெந்தால் தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதோட ஜூஸ் எல்லாம் அந்த கிரேவி கூட இறங்கி நல்லா சேரணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 2 கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த மெத்தடில் நாட்டுக்கோழி செய்வீங்க, கிரேவி எப்படி செய்வீங்க, குழம்பு எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.